பாரதிதாசனுடைய தமிழ் இயக்கம் சின்னஞ்சிறு நூல்தான், அதை வாங்கி படியுங்கள். தமிழை எந்த அளவுக்கு அவன் காதலித்திருக்கிறான். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், அந்த தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், அந்த தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், அந்த தமிழ் எங்கள் உரிமைச்சம் பயிருக்கு வேர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள், எங்கள் பிறவிக்கு தாய். இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ என்று பாடுகிறானே பாரதிதாசன். எனவே இப்படி தமிழை நேசித்து நேசித்து சுவாசித்து சுவாசித்து பாடியவன் யார்? சஞ்சீவி பர்வதத்தின் சாரலில் இப்பொழுது நான் நுழைகிறேன். நண்பர்களே, பாரதிதாசனுக்குள்ளே முழுமையாக செல்ல வேண்டும் என்றால் குடும்ப விளக்கு வரை நான் பேச வேண்டும். புதுமைப்பித்தன் மிக அழகாக சொன்னார், தமிழகத்திற்கென்று பாரதி கொடுத்த சொத்து எவ்வளவோ, அந்த சொத்துக்களில் மிக முக்கியமானது அவன் வழங்கிய ஞான ரதம், அவன் கொடுத்த பாஞ்சாலி சபதம், அவன் தந்த கண்ணன் பாட்டு என்பதோடு புதுமைப்பித்தன் நிற்கவில்லை. அவன் உருவாக்கி கொடுத்த கனக சுப்புரத்தினம் என்றார். கனக சுப்புரத்தினம் பாரதிதாசன் பாரதி தமிழுக்கு கொடுத்த கொடை என்கிறார். பாரதியை ஒரு மகாகவி என்று ஏற்றுக்கொள்வதற்கே இங்கே யாரும் தயாராக ஒரு காலத்தில் இல்லை. இதே மகாத்மா காந்தி சென்னையில் வந்த பொழுது காந்தியை சந்திப்பதற்கு பாரதி உள்ளே சென்றானே, சென்ற பொழுது காந்தியின் பக்கத்திலே நின்றவர் தானே ராஜாஜி, பக்கத்தில் நின்றவர் தானே சத்தியமூர்த்தி, வாசற்கதவின் பக்கம் நின்று கொண்டிருந்தவர் தானே வாரா. இவர்கள் அத்தனை பேரும் பிராமணர்கள் தானே. ஆனால் சென்ற பாரதி எப்படிப்பட்டவன் என்று ஒருவராவது காந்திக்கு அறிமுகம் செய்து வைத்தார்களா? இல்லை. வாராவை விதிவிலக்காக வைத்து விடுங்கள். ஏனென்றால் அவன் கொடுத்த பாரதி சரித்திரம் தான் பாரதியாரை முழுமையாக நம் கண் முன்னாலே கொண்டு வந்து சேர்த்தது. பாரதி வருகிறான். நாளை கடற்கரையில் ஒரு நிகழ்ச்சி வைத்திருக்கிறேன் காந்தி, மிஸ்டர் காந்தி உங்களால் அதில் பங்கேற்று பேச முடியுமா என்று கேட்கிறான். பக்கத்திலே இருக்கிற செயலாளரிடம் கேட்கிறார், நாளை நம் நிகழ்ச்சி என்ன? ஏற்கனவே நிகழ்ச்சிகள் இருக்கின்றன, மகாதேவ தேசாய் ஏற்கனவே நிகழ்ச்சிகள் இருக்கின்றன என்று சொல்லிவிட்டார். மிஸ்டர் பாரதி, நாளை என்னால் வர முடியாது, வேறொரு நாளில் வைத்துக் கொள்ளலாமா? காந்தி கேட்கிறார், சாரி, நிகழ்ச்சி ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விட்டது, மகிழ்ச்சி, வருகிறேன் என்று திரும்பிவிட்டார். திரும்பிய பிறகு பாரதியை குறித்து காந்தி கேட்கிறார், யார் அவர் என்று கேட்கிறார். அப்பொழுது கூட இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? தென்னாப்பிரிக்காவிலேயே நீங்கள் போராட்டம் நடத்திய பொழுது உங்களுக்காக இந்தியா பத்திரிகையில் நிதி திரட்டிய மனிதன் இவன் சொன்னார்களா? உங்களுக்காக கார்ட்டூன் போட்டு கௌரவித்த மனிதன் சொன்னார்களா? இல்லை. ஏன் இவர்கள் பாரதியை தூக்கி பிடிக்கவில்லை? பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சே, பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சே, வெள்ளை பரங்கிகரை துறை என்ற காலமும் போச்சே எழுதியவன் பாரதி. முன்னாளிலே ஐயரெல்லாம் வேதம் ஓதுவார், 3 மழை பெய்யுமடா மாதம், இந்நாளிலே பார்ப்பார் இவர் ஏது செய்தும் காசு பெற பார்ப்பார் எழுதியவன் பாரதி. சூத்திரனுக்கு ஒரு நீதி, தண்ட சோறுண்ணும் பார்ப்புக்கு வேறொரு நீதி, சாத்திரம் சொல்லிடுமாயின் அது சாத்திரம் அன்று, சதி என்று கண்டோம் என்று சொன்னவன் பாரதி. எனவே பாரதியை இவர்களுக்கு பிடிக்காது. ஆனால் இந்த பாரதியை எப்படியெல்லாம் பரவசத்தோடு பாவேந்தர் பாரதிதாசன் அறிமுகம் செய்கிறார் தமிழ் மண்ணுக்கு. உயர் தமிழுக்கு உய் நெறி காட்டிய புதுநெறி வகுத்த புலவன் பாரதி. தமிழ் உயர்ந்தது, உயர் தமிழுக்கு உய்வகை காட்டுகின்ற, அது வாழ்வதற்கு வழிகாட்டியவன் யார்? புதுநெறி காட்டிய புலவன் பாரதி.
தமிழகம் தகும் உயர்வளிக்கும் தலைவனை எண்ணி தவம் கிடக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான். பைந்தமிழ் தேர்ப்பாகன் அவன் ஒரு செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, குவிக்கும் கவிதை குயில், இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவி முரசு, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமழும் கற்பூர சொற்கோ, கற்பனை ஊற்றாம் கதையின் புதையல், திறம் பாட வந்த அறிஞன், புதிய அறம் பாட வந்த மறவன், மண்டும் மதங்கள் அண்டா நெருப்பவன், அயலார் எதிர்ப்புக்கு அணையா விளக்கவன். என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன், தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் எவ்வாறு என்பதை எடுத்துரைக்கின்றேன் என்று பாடி பரவசப்பட்டவன் பாரதிதாசன். பாரதியாருடைய படைப்புகளை பற்றி எப்படி பேசுகிறான்? ஞானரதம் போல் ஒரு நூல் எழுத யார் உண்டு? கண்ணன் பாட்டு போல் நவில கற்பனைக்கு போவதெங்கே? பாஞ்சாலி சபதம் போல் புதுநெறி காட்டும் பாஞ்சாலி சபதம் போல் படைப்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்று கேட்டவன் பாரதிதாசன். அந்த பாரதிதாசனுடைய சஞ்சீவி பர்வதத்தின் சாரலில் உங்களை கொஞ்ச நேரம் அழைத்துக் கொண்டு செல்ல விரும்புகிறேன். ஒரு கவிதை ஓவியமாக மாறும். ஒருவன் சொன்னான், கவிதை பேசுகின்ற ஓவியம், ஓவியம் பேசாத கவிதை. கவிதை பேசுகின்ற ஓவியம், ஓவியம் பேசாத கவிதை. இப்பொழுது நீங்கள் பாருங்கள், ஒரு காட்சியை அப்படியே கண் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்துகிற அந்த ஆற்றல் பாரதிதாசன் படைப்புகளில் பல இடங்களில் பார்க்கலாம். சஞ்சீவி பர்வதத்தின் சாரலுக்கு நம்மை அழைத்து கொண்டு போகிறான். குயில் கூவிக்கொண்டிருக்கும், கோலம் மிகுந்த மயில் ஆடிக்கொண்டிருக்கும், வாசம் உடைய நற்காற்று குளிர்ந்தடிக்கும், கண்ணாடி போன்ற நீர் ஊற்றுக்கள் உண்டு, கனிமரங்கள் மிக்க உண்டு, பூக்கள் தோறும் சென்று தேனீக்கள் இருக்கும், வேட்டுவ பெண்கள் விளையாட இடம் உண்டு, காட்டு மறவர்களும் காதல் செய்யும் இடம் அது. இப்படி வரிசையாக சொல்லி நெஞ்சில் நிறுத்துங்கள், இந்த இடத்தை தான் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என்று சொல்லிடுவார் என்று சொல்லி உங்களை உள்ளுக்குள்ளே அழைத்து செல்கிறான். அதில் அந்த சஞ்சீவி பர்வதத்தின் சாரலுடைய குறுங்காவியத்தினுடைய படைப்பு, அதில் உள்ள ஒரு சிறிய கதை வடிவம் என்னவென்றால், ஒரு தலைவன் குப்பன் என்று பெயர், அவனுடைய காதலி, இந்த குப்பன் தன்னுடைய காதலியை அழைத்துக் கொண்டு சஞ்சீவி பர்வதத்தின் சாரலுக்கு செல்கிறான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு. அப்பொழுது இவன் அவளிடம் முத்தம் கேட்கிறான். அவள் தருவதற்கு மறுக்கிறாள். இவன் சொன்னான், என் கைவசம் 2 மூலிகைகள் இருக்கின்றன, இந்த 2 மூலிகைகளில் உலக அதிசயத்தையே உனக்கு நான் காட்ட முடியும், இந்த மூலிகைகளை கொடுத்தால் முத்தம் எனக்கு கொடுப்பாயா என்று கேட்கிறான். அப்படி என்ன உலக அதிசயத்தை காட்டக்கூடிய மூலிகையை நீ வைத்திருக்கிறாய் என்று அவள் கேட்டாள். ஒரு மூலிகையை எடுத்து நீ வாயிலே வைத்தால் உலகம் முழுவதும் எந்தெந்த மொழியில் என்னென்ன பேசப்படுகிறதோ அத்தனையும் உன் தாய்மொழியில் தானாகவே தெரியும். அப்படியா? ஆமாம். இன்னொரு மூலிகையை எடுத்து உன் வாயிலே சுவைத்தால் உலகம் முழுவதும் எங்கெங்கே என்னென்ன காட்சிகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றனவோ அத்தனை காட்சிகளும் உன் கண் முன்னால் அப்படியே தரிசனம் தரும் என்றான். நீ பொய் சொல்கிறாய் என்றான். இல்லை, உண்மை. அப்படி என்றால் நீ முதலில் மூலிகையை கொடு, நான் பரீட்சித்து பார்க்கிறேன், உண்மை என்றால் பிறகு முத்தத்தை பரிமாறிக் கொள்ளலாம் என்கிறாள். இதுதான் இந்த சஞ்சீவி பர்வதத்தின் அற்புதமான அந்த ஓட்டத்தில் நீங்கள் பாடல்களை படிக்க வேண்டும். அதில் இந்த தமிழ் சமூகத்தினுடைய ஒற்றுமையின்மையை எவ்வளவு அழகாக கொண்டு வந்து ஒரு இடத்தில் சொல்கிறான். பெண்ணடிமைத்தனத்திற்கு எதிராக எப்படி பேசுகிறான். அந்த சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் முழுவதிலும் அவனுடைய ஏக்கத்தை வெளிப்படுத்தி இருப்பான். பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கின்றீரோ, மண்ணுக்கும் கேடாய் மதித்தீரோ பெண்ணினத்தை, பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டு மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கும்பே, ஊமை என்று பெண்ணை உரைக்கு மட்டும் உள்ளடங்கும் ஆமை நிலைதான் ஆடவர்க்கும் உண்டு,
புலனற்ற பேதையாய் பெண்ணை செய்தால் நிலம் விளைந்த பைங்கூ நிலைமையும் அம்மட்டே என்று பேசுகிறாள். இப்படி பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிராக ஒரு அற்புதமான பாடலை அதிலே தான் பார்க்கிறோம். பல இடங்களில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள், கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம் என்று. அது இந்த சஞ்சீவி பர்வதத்தின் சாரலிலே தான் வருகிறது. இந்த சஞ்சீவி பர்வதத்தின் சாரலிலே தான் ஒரு மூலிகை அவர்கள் போடுகிறார்கள். அப்படி மூலிகை போட்டால் ஒவ்வொருவன் இத்தாலியிலே இருப்பவன் பேசுவது, பிரான்சிலே இருப்பவன் பேசுவது, இங்கிலாந்திலே இருப்பவன் பேசுவது என்று பேச்சுக்கள் வந்து காதிலே விழுகின்றன. இவன் இந்த குறுங்காவியத்தை எழுதிய நேரம் நாடு அடிமைப்பட்டு கிடந்த நேரம், வெள்ளையர் நம்மை ஆண்ட நேரம். இப்பொழுது இந்த பாடலை உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள். வெள்ளையர் ஆட்சியில் அடிமைப்பட்டு கிடந்த சூழலில் இதை அவன் எழுதுகிறான். இன்றும் இந்த பாடல் 100 விழுக்காடு அப்படியே பொருந்துகிறது. இந்த மூலிகையை போட்டுக்கொண்டார்கள். அப்படி மூலிகையை வாயிலே சுவைத்த பொழுது ஒரு வெள்ளைக்காரன் பேசுகிற பேச்சு இவர்கள் காதிலே விழுகிறது. வெள்ளைக்காரன் சொல்கிறான், ஓ என் சகோதரரே, ஒன்றுக்கும் அஞ்சாதீர், நாவலம் தீவு நம்மை விட்டு போகாது. நன்றாக கேட்டீர்கள். ஓ என் சகோதரரே, ஒன்றுக்கும் அஞ்சாதீர், நாவலம் தீவு நம்மை விட்டு போகாது. வாழ்கின்றார் 30 முக்கோடி மக்கள் என்றால் சூழ்கின்ற பேதமும் அந்த தொகை இருக்கும். ஆகையினால் எல்லாரும் அங்கே தனித்தனிதான். ஏக மனதாகி அவர் நம்மை எதிர்ப்பதெங்கே? பேதம் வளர்க்க பெரும் பெரும் புராணங்கள், சாதி சண்டை வளர்க்கத்தக்க இதிகாசங்கள், கட்டி சமூகத்தின் கண்ணவித்து தாம் உண்ண கொட்டி அளக்கின்ற குருக்கள் கணக்கற்றோர், தேன் சுரக்க பேசி இந்த தேசத்தை தின்னுதற்கு வான் சுரரை விட்டு வந்த பூசுரரும் வாழ்கின்றார். இந்த உழைச்சேற்றை ஏறாத ஆழத்தை எந்த விதம் நீங்கி அவர் நம்மை எதிர்ப்பார். இதுதான் இங்கே பாரதிதாசன் எழுதியிருக்கிற பாடல். நமக்குள் எத்தனை பிரிவுகள்! இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தமிழன் ஒற்றுமையாக இருக்கிறானா? நம்மை பிரிப்பதற்கு சாதி இருக்கிறது, நம்மை பிரிப்பதற்கு மதம் இருக்கிறது, நம்மை பிரிப்பதற்கு இனம் இருக்கிறது, நம்மை பிரிப்பதற்கு அரசியல் இருக்கிறது. நம்மை இணைப்பதற்கு எது இருக்கிறது? தமிழ் என்ற ஒன்றை தவிர. யோசியுங்கள். இந்த தமிழ் தான் என்னுடைய முகம், தமிழ் இனம்தான் என்னுடைய முகவரி என்ற உணர்வு முதலிலே வந்துவிட்டால் நாவலன் தீவு நம்மை விட்டு போகாது. இது போன்ற ஏராளமான கவிதைகளை நீங்கள் சஞ்சீவி பர்வதத்தின் சாரலிலே பார்க்கலாம். ஒட்டுமொத்த இந்தியாவும் இப்படி கிடக்கிறது மூடப்பழக்கத்தில் என்பதற்கு ஒரு அற்புதமான பாடலை எழுபது வயதாகிவிட்டது எனக்கு. 50 ஆண்டுகளாக இப்படித்தான் உணர்வு வயப்பட்டு உரத்த குரலில் பேசி பேசி பேசியே உருக்குலைந்து நிற்பவன் நான். என்னிடம் நண்பர்கள் பலர் சொல்லி இருக்கிறார்கள், ஏன் மணியன் இப்படி உன்னை வருத்தி கொள்கிறாய்? உதடு நோகாமல் உடல் வருந்தாமல் அப்படியே மேலுதட்டில் பேசிவிட்டு இறங்க வேண்டியது தானே என்று. அப்படி பேச என்னால் ஒருபோதும் ஆகாது. இப்படியே பேசி பேசி சாவதற்கு நான் தயாராக இருக்கிறேனே தவிர அப்படி பேசியெல்லாம் என் ஆயுளை நீட்டிக்கொள்ள நான் தயாராக இல்லை. எப்படியாவது இந்த தமிழ் சமுதாயத்தை ஓரளவாவது என் பேச்சு பாதித்து எள்மூக்கின் முனைகளவாவது ஒரு மாற்றத்தை உருவாக்கி விடாதா என்றுதான் 50 ஆண்டு காலமாக நான் தவம் இருக்கிறேன். அதற்காகத்தான் இன்றைக்கு நான் பாரதிதாசனை கையிலே எடுத்துக்கொண்டேன். ஏனென்றால் இன்றைக்கு நாம் தமிழ் என்றாலே தூர தள்ளி நிற்கிறோம். நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசினால் அவனுக்கு அற்புதமான எதிர்காலம் இருக்கிறது. அவன் எங்கோ போகப் போகிறான். தமிழ் பேசினால் தற்குறி, அவன் பள்ளத்திலே தான் விழப்போகிறான். நினைப்பவன் யார்? தமிழன். இந்த எண்ணம் யாருக்கு இருக்கிறது? தமிழச்சிக்கு.
தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிகளிலே ஒரு பள்ளியில் தானே தமிழில் பேசினால் தண்டனை கொடுக்கிறான். அயர்லாந்திலா இங்கிலாந்திலா? தமிழ்நாட்டில் தமிழ் பேசினால் பள்ளி நேரத்தில் நீ தமிழை பேசினாயா உனக்கு தண்டனை என்று சொல்கிறான். பாரதிதாசன் ஒரு இடத்தில் பேசுகிறார், திருவிகாவினுடைய எழுத்து வடிவத்தையும் மறைமலை அடிகளுடைய எழுத்து வடிவத்தையும் அவருடைய உரை நடையில் இருந்த உட்கருத்தையும் ஒரு ஆங்கில பேராசிரியர் எள்ளி நகையாடினார் என்ற செய்தி பாரதிதாசன் செவிகளில் வந்து சேருகிறது. உடனே சொல்கிறார், நான் இருக்கும் மேடையில் அவன் அப்படி பேசியிருந்தால் அவன் தலையை தனியாக எடுத்திருப்பேன் என்றார். அவன் தலையை தனியாக எடுத்திருப்பேன். திருவிகா தமிழன், மறைமலை அடிகள் தமிழன். அவர்கள் வடித்து கொடுத்த கருத்தோவியங்கள் அனைத்தும் தமிழ் மொழியில். அந்த தமிழை ஒருவன் படித்தான் என்றால் அவன் உடம்பின் மீது தலை இருக்கலாகாது என்று பேசக்கூடிய அளவுக்கு துணிவுள்ளவராக இருந்த மனிதன் பாரதிதாசன். தமிழ் 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 என்று வாழ்ந்தவன்.